நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது அது நம் ஆன்மாவிற்கு ஸ்லோ பாய்சன் போல செல்கிறது. நம்முடைய உடலுக்கு ஏதாவது ஸ்லோ பாய்சன் சென்றால் 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ 3 மாதத்திலோ அந்த மனிதன் மரித்து போவான். அதுபோல நம் ஆன்மாவிற்கு ஸ்லோ பாய்சன் போனால் அதை நாம் தடுக்கவில்லை என்றால், அதை நாம் தேவனுடைய இரத்தத்தில் சுத்திகரித்து கொள்ளவில்லை என்றால் ஒரு நாளில் நம்முடைய ஆன்மா மரித்து போகிறது. இப்போ தேவன் ஆதாமிற்கும் அவ்வாளுக்கும் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசித்தால் மரித்து போவாய் என்று சொன்னார். அவர் மரித்து போனார்களா? உண்மையில் அங்கே மரித்தது என்ன? அவருடைய ஆன்மா. அதே போல நாம் பாவம் செய்யும்போது என்ன நடக்கிறது? தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் ஆன்மா மரித்துவிடும். ஒருவருடைய உடலில் ஸ்லோ பாய்சன் இருக்கிறதா இல்லையா என்று டாக்டர்ஸ் பிளட் எடுத்து செக் செய்வார்கள். இன்னும் டீட்டெயிலா செக் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் தலைமுடி எடுத்து அந்த முடியில் செக் செய்வார்கள். எந்த நாளிலிருந்து இந்த ஸ்லோ பாய்சன் உடலுக்கு போய்கொண்டு இருக்கிறது, எவ்வளவு நாள் போயிருக்கிறது, இடையில் எந்த நாளில் போகவில்லை, எந்தெந்த நாட்களில் அவர் சேவித்தார், எவ்வளவு மாதங்களாக அல்லது எவ்வளவு நாட்களாக இந்த ஸ்லோ பாய்சன் அவருடைய உடலுக்கு சென்றிருக்கிறது என்று செக் செய்வார்கள். அதே போல நாம் பாவம் செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும், நம்முடைய ஆன்மாவுக்கு பாவம் போகிறது என்பது நமக்கு தெரியும். இன்னும் விரைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தில் தினமும் நம்மை பரிசோதித்து கொள்ள வேண்டும். நம் ஆன்மாவிற்கு இன்று ஸ்லோ பாய்சன் போயிருக்கிறதா, நாம் எந்த பாவத்தில் இருக்கிறோம், அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் நம்மை பரிசோதித்து கொண்டு நம்மை நாம் தேவனுடைய இரத்தத்தில் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம் ஆன்மா என்னவாகும்? ஒரு நாள் செத்து போகும், நரகத்திற்கு போகும்.